அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த உன்னத திருநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாரத்தில் ஆவியிலே நாம் ஜெபிப்பதை தெரிந்து கொண்டு நாம் ஆவியிலே ஜெபிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. அரண்களை நிர்மூலமாக்கும் ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் விலக ஆரம்பிக்கும். பிசாசுகள் அலறி அடித்து ஓட ஆரம்பிக்கும். வியாதிகள் சுகமடைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இதுதான் ஆவியிலே ஜெபிப்பது. ஆவியிலே ஒரு மனுஷன் ஜெபிக்க கற்றுக்கொண்டால் அங்கே பிசாசுக்கு இடமில்லை. இரண்டாவது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும். அடுத்து சொப்பனங்கள், தரிசனங்கள் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் காண்பிக்க ஆரம்பித்துடுவார். ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேச ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுதே ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. மாம்சத்துல நாம் ஜெபித்திருப்போம். நம்முடைய சிந்தையில வருவதை ஜெபிப்போம். நம்முடைய இருதயத்துல தோன்றுவதை ஜெபிப்போம். குறிப்பெடுத்து எழுதி கொண்டு வந்து ஜெபிப்போம். அதெல்லாம் நம்ம கருத்தோடு, பவுல் சொல்லுகிறார், நான் ஆவியோடு ஜெபிப்பேன், கருத்தோடு ஜெபிப்பேன். கருத்தோடு ஜெபிப்பது என்ன காரியமோ அதை சொல்லி ஜெபிப்பது வேற. ஆவியானவர் நடத்தி அவர் சித்தத்தின்படி ஜெபிக்க வைப்பது வேற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் வேற, நம்முடைய மாம்சத்திலிருந்து புறப்பட்டு வருவது வேற. நம்ம நினைக்கிறதெல்லாம் ஜெபிக்கிறது வேற, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது வேற, குறிப்பெடுத்து ஜெபிப்பது வேற. முற்றிலுமாய் ஆவியில ஜெபிப்பது வேற. அல்லேலூயா. அது முழுவதுமாய் ஆவியானவர் ஆளுகைக்குள்ள வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஜெபிப்போம். ஆவியில ஜெபிப்பது அவர் என்ன நினைக்கிறாரோ அது ஜெபமா வரும். அதுதான் ஆவியில ஜெபிப்பது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் என்ன நினைக்கிறாரோ, யாருக்காக ஜெபிக்க ஏவுகிறாரோ, எந்த காரியத்தை குறித்து வெளிப்படுத்த சித்தமாய் ஜெபத்துல இருக்கிறாரோ, எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும் என்று ஏவுகிறாரோ அதுதான் ஆவியில ஜெபிப்பது. அவர் தருகிற ஜெபம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. முதல்ல யார் எல்லா சமயம் ப்ரிப்பரா ரெடியா ஜெபத்துக்கு இருக்கிறாங்களோ கர்த்தர் அவங்களுக்கு தான் அந்த கிருபையை கொடுப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆவியில ஜெபிக்கக்கூடிய கிருபை நான் சொல்ற தொடர்ந்து அவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு நமக்கு அந்த கிருபை இருக்கு. கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆவியில ஜெபிக்கும்படி நமக்கு உதவி செய்வார். எந்த சமயத்திலும் எல்லா நேரமும் நம்ம ஜெபத்துக்கு ஆயத்தமா இருக்கணும். ஐயோ இந்த நேரத்துல என்னால ஜெபிக்க முடியாது, இந்த நேரத்துல நான் ஜெபத்துக்கு ஆயத்தமா இல்லை, ஆவியானவர் பயன்படுத்த முடியாது, ஆவியில ஜெபிக்க முடியாது. ஆவியில ஜெபிக்கணும்னா நீ எல்லா சமயமும் ரெடியா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், சாட்சியை காத்து கொண்டு நிற்க வேணும், ஆண்டவருக்குள்ள இருக்க வேணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல இருக்கணும். அல்லேலூயா. ஆவியானவர் எப்ப வேணாலும் இறங்குவார், உன்னை ஆவியில ஜெபிக்க தூண்டுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த சமயத்திலும் சகல விதமான எல்லாத்துக்கும் ஆயத்தமா இருக்கணும். அவன் எனக்கு ஆவாதவங்க, இவன் எனக்கு பிடிக்காதவங்க, இவன் இப்படி பேசிட்டான் அப்படி, அவனுக்கு தான் ஜெபிக்க சொல்லுவார். ஜெபிக்க முடியுமா?
ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. ஐயோ கர்த்தாவே, அவன் நேத்துதான் என்ன இப்படி திட்டினான், இப்படி பண்ணான், அப்படி பேசினான், அதெல்லாம் இருக்க கூட அவனுக்கு ஜெபிக்க ஆவியானவர் ஏறுவார். நீ ஆவியில ஜெபிக்கும்படி ஆவியானவர் உன் ஆவியோடு இணைவார். அவர் சித்தத்தை ஜெபத்துல நிறைவேற்றுவது ஆவியில ஜெபம் பண்ணுவது. நம்முடைய சித்தத்தை ஜெபத்துல நிறைவேற்றுவது வேற, நம்ம மனம் போன போக்குல ஜெபிப்பது வேற. இவனுக்கு அவனுக்குள்ள ஜெபிப்ப ஆவாதவனுக்கு எல்லாம் விட்டுருவோம். இந்த காரியத்துக்கு அந்த காரியத்துக்கு எல்லாம் ஜெபிப்போம், ஒரு சில காரியத்துக்கு விட்டுருவோம். அது நம்மளுக்கு ஆவாததா இருக்கும், வேண்டாததா இருக்கும். அது வந்தா நம்மளுக்கு நஷ்டத்தை ஏற்படுது. இதுக்கெல்லாம் அப்படியே ஓரம் தள்ளிடும். இல்ல, ஆவியானவர் என்ன கொண்டு வராரோ அதை ஜெபிக்க நம்ம ஆயத்தமா இருக்கும் பொழுது அவர்கள் ஆவியில ஜெபிக்கும்படி கர்த்தர் தயவு பாராட்டு. சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் ஆவியிலே நான் ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷன் என்ற ஒரு உறுதி உனக்குள்ள இருக்க வேணும். அதுதான் சொல்ல, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் உறுதியா இருக்கணும். இது என் மாம்சத்துல இருந்து வருகிற ஜெபம் அல்ல, இது ஆவியிலிருந்து புறப்பட்டு வருகிற ஜெபம். இந்த ஜெபம் வல்லமை உள்ள ஜெபமாய் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. இது எதிராளியை சந்திக்கும், சூழ்நிலையை சந்திக்கும், பிரச்சனையை சந்திக்கும், போராட்டத்தை சந்திக்கும், பிசாசை சந்திக்கும், வியாதியை சந்திக்கும், எல்லாவற்றையும் சந்திக்கும் என்ற மன உறுதியோடு விசுவாசத்தோடு நாம் இருக்கணும். அடுத்து சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டோம். இதுல இந்த வசனத்துல பாருங்க, ஆவியில ஜெபம் பண்றதை குறிச்சு முடிக்கும் பொழுது பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்திருந்தோம். அப்போ ஆவியிலே ஜெபம் பண்ணணும். சகல விதமான வேண்டுதல் விண்ணப்பம் எல்லாம் இருந்தாலும் நீ பரிசுத்தவான்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஆவி உடையவனாய் இருந்தா, ஊழியக்காரர்களுக்காக கர்த்தர் அழைத்து அபிஷேகம் பண்ணி நிலைப்படுத்தி வைத்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கு நான் ஜெபிக்கணும் என்ற ஒரு எண்ணம் உன் ஆவியில இருந்தா, ஆவியானவர் உன் ஆவியோடு இணைவார். கர்த்தருடைய ஆவி உன் ஆவியோடு இணையும். அப்பதான் நீ ஆவியில ஜெபிக்க முடியும். ஆவியில ஜெபிப்பதற்குண்டான வழிமுறைகளை இப்ப ஒவ்வொன்னா சொல்ல போறேன். இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சு நடக்கும் பொழுது, ஒரு சிலதை கடைபிடிச்சிருப்போம், ஒரு சிலது இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவியில ஜெபித்து பெரிய ஒரு ஜெயத்தை எடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம மாம்சத்துல நம்ம சித்தத்துல ஜெபிக்கிறது வேற, கருத்தோடு ஜெபிக்கிறது வேற, ஆவியில ஜெபிக்கிறது வேற. இப்ப கருத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, நல்லது, நல்ல ஜெபம் பண்ணுங்க, அடுத்த படிக்கு போகணும். எசேக்கியேல் 1000 முழம் கடந்த பொழுது இன்னும் ஒரு 1000 முழத்தை அளந்து கொடுக்கிறாரு. கொடுத்ததையே நீ கடக்கலன்னா அடுத்த 1000 முழம் இல்லை. அல்லேலூயா. உன்னை அடுத்த படிக்கு கொண்டு போக போகிறார். உன்னை கொண்டு பலத்த காரியங்களை கர்த்தர் ஜெபத்துல செய்ய போகிறார். உன்னை கொண்டு அநேகரை விடுதலையாக்க போகிறார். உன்னை கொண்டு பிசாசுகளை துரத்த போகிறார். உன்னை கொண்டு வியாதிகளை சுகமாக்க கர்த்தர் சித்தமா இருக்கிறார். வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் அசைக்க போகிறார். இந்த பூமியில கர்த்தர் உன்னை கொண்டு ஆவியில ஜெபிக்க வைத்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்ய இன்னைக்கு சித்தம் கொண்டவராய் இருக்கிறபடியால இன்னைக்கு இந்த வார்த்தை உனக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறார். தேவஜனமே, விசுவாசத்தோடு இந்த வார்த்தையெல்லாம் நமக்குள்ள செயல்படுத்தப்படுது. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆவியில ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போவார். அடுத்தபடி நீ மேல போகணும். கருத்தோடு ஜெபித்த நல்லது. அநேக ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்த, தேசத்துக்காக, மத்தவங்களுக்காக, சொந்தக்காரருக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் ஆசீர்வாதத்துக்காக, எல்லாத்துக்கும் ஜெபித்த, அது கருத்தோடு ஜெபிக்கிறது. அதெல்லாம் நம்ம கொண்டு வர்றது, நம்ம ப்ரிப்பேர் பண்ண, நம்ம ஆயத்தப்படுத்துறது. ஆனா ஆவியில ஜெபம் பண்ணுவது என்பது டைரக்டா கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை உன் ஆவியில இணைத்து ஜெபிக்க வைப்பதுதான். அல்லேலூயா. இதுதான் அடுத்தபடி. இதுதான் பரலோகத்தின் ஜெபங்கள். பரலோகம் எதிர்பார்க்கிற ஜனம்.
கர்த்தர் எதிர்பார்க்கிற ஜெபம், பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிற ஜெபம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் கூட இருக்கு. யூதா 1:20 வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, நம்ம ஆவியில ஜெபிக்கிறது, பரிசுத்த ஆவியோடு ஜெபிப்பது வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, அடுத்தபடி என்னன்னா, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுப்பார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். அது மகா பரிசுத்தமான விசுவாசம். ஏன் அப்படி விசுவாசம் சொல்லாம மகா பரிசுத்தமான விசுவாசம் சொல்லப்படுகிறதுனா, பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்துல இணைகிறார். அப்ப அது விசுவாசம் மகா பரிசுத்த விசுவாசமாய் மாறுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான தேவன் இறங்குகிறபடியால உன் ஜெபத்துக்குள்ள அவர் இணைந்து உன்னை ஜெபிக்க வைப்பதால, ஆவியிலே ஆவிக்குள்ளாகி நீ ஜெபிப்பதால உனக்குள்ள பரிசுத்த விசுவாசம் புறப்பட்டு வரும். இப்ப நான் ஜெபிக்கிறேன், ஆவியானவர் பரிசுத்த ஆவிக்குள்ள நான் நிறைந்து, அபிஷேகத்துல நிறைந்து நான் ஜெபிக்க போகிறேன். ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தையெல்லாம் இப்ப நான் ஜெபத்துல பேச போகிறேன் என்று சொல்லி நீ விசுவாசித்து நீ ஜெபிக்கும் பொழுது, ஆவியானவருடைய துணையை கொண்டுதான் நான் ஜெபிக்கிறேன், இது என்னுடைய வார்த்தை இல்ல, என் மாம்சத்துல இருந்து புறப்படல, இது அவர் கொடுக்கிற வார்த்தை, இது அவர் கொடுக்கிற ஜெப குறிப்பு, இது அவர் என்னை ஜெபிக்க ஏவுகிற ஜெபம் என்று சொல்லி நீ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவ ஜனமே, ஆவியிலே நாம் ஜெபிக்கணும். அதுக்கு நம்முடைய ஆவி ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய இப்போ அதாவது என்னன்னா, நம்ம ஒரு சில குறிப்பெல்லாம் நினைச்சுன்னு இருப்போம், இதுக்கு ஜெபிக்கணும், அதுக்கு ஜெபிக்கலாம். அப்ப ஆவியில நம்ம ஜெபிக்க ஆயத்தமாகும் பொழுது, ஆவியில ஜெபிக்கிறதுனா ஆவியானவரோடு நம்முடைய ஆவி இணைந்து ஜெபிக்கும் பொழுது அதெல்லாம் அந்த நினைவே வரக்கூடாது, அதெல்லாம் ஒதுக்கணும். இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க எதுக்காக என்ன ஜெபிக்க இப்போ ஏவுறீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க என்ன ஜெப குறிப்பு குடிக்க போறீங்க, இப்ப நீங்க என்ன என் மூலமா ஜெபிக்க போகிறீங்க, ஆவியில நான் என்ன ஜெபிக்க, ஆண்டவரே என் சிந்தையில நிறைய இருக்கு, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு மூலையில இருக்கட்டும். இப்ப நீங்க உங்களுடைய சித்தத்தின்படி நான் ஜெபிக்க நான் காத்து கொண்டு இருக்கிறேன், ஆவியில ஜெபிக்க காத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் உனக்குள்ள இறங்கி அது அந்த வசனத்தின்படி, அல்லேலூயா, ஆவியிலே ஜெபிக்கும்படி, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும்படி உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம ஆவியோடு ஜெபிக்க அந்த வசனம் சொல்றாரு, கருத்தோடு ஜெபிக்கன்னு சொல்றாரு. கருத்தோடு நம்ம நிறைய ஜெபிச்சிருக்கிறோம் இல்ல, நிறைய ஜெபிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி கருத்தோடு ஜெபிக்கிறவங்க தான் அடுத்தபடி கற்றுக்கொண்டு போகிறார், அவருதான் கற்றுக்கொண்டு போவார். ஜெபமே உன் வாழ்க்கையில இல்ல, ஜெபிக்காத ஒரு ஆளு ஆவிக்குள்ள ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா. அர்ப்பணிக்காம ஜெபிக்க முடியாது. நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், அடுத்து அர்ப்பணிப்பு வேணும். அடுத்து நம்ம மாம்சத்துல கொண்டு வந்த காரியங்களை முன்னாடி வைக்காம அவருக்கு காத்திருந்து அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு ஆவியில ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்த ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அவங்கதான் ஆவியில ஜெபிக்க முடியும், ஆவியானவருக்குள் ஜெபிக்க முடியும். அதுதான் இங்க வசனம் சொல்றது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நேரத்துல உங்களை
நீங்க என்ன பேசணும், என்ன செய்யணும், எப்படி நடக்கணும் ஜெபத்துல என்பதை எல்லா ஆவியானவர் போதிப்பார். வசனம் இருக்கு, வாசிங்க. லூக்கா 12:12. நீங்கள் பேச வேண்டியவைகளை, அதாவது ஜெபிக்க வேண்டியவைகளை, இங்க பேச வேண்டியவை போட்டிருக்கு, ஆனாலும் நம்ம ஜெபிக்க வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்துல உங்களுக்கு போதிப்பார். அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் பேச வேண்டியவைகளை, அது ஜெபிக்க வேண்டியவைகளையும் கூட எடுத்துக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். வசனம் அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். அந்த நேரத்துல அவர் கொடுப்பாரு. நீ என்னதான் ஆயத்தம் பண்ணிட்டு போய் நம்ம இதுக்கு ஜெபிக்கணும், அதுக்கு ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று சொன்ன உடனே நீ ஆவிக்குள்ளாக ஜெபிக்கணும்னு நீ ஆயத்தமா நின்னுட்ட நிரப்பணும்னா அதெல்லாம் ஒதுக்கணும். நீ ஆயத்தமா கொண்டு போனதில்லை, அவர் என்ன ஆயத்தமா கொண்டு வந்து நிற்கிறாரோ ஜெபத்துல அதுக்குள்ள ஒப்பு கொடுத்தணும். அந்த நேரத்துல உனக்கு போதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்துல உங்களுக்கு போதிப்பார், அந்த நேரத்துல சொல்லுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் இருக்கு, வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். மாம்சம் பலவீனமா இருக்கும், ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவி உற்சாகம் உள்ளது என்று ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அல்லேலூயா. ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் போதும். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடி, ஆண்டவரே இந்த நேரத்துல நீங்க என்ன கொண்டு வரீங்கன்றது எனக்கு தெரியாது. நீங்க கொண்டு வர்றத என் ஆவியில இணைந்து நான் ஜெபிக்க, ஆவியில ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறேன். என்ன ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியாது. உம்முடைய சித்தத்தை என் ஜெபத்துல நிறைவேற்றுங்க. நீங்க கொண்டு வருகிற ஜெபத்தை நான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரு மூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். நமக்காக வேண்டுதல் செய். இது இன்னொரு அடுத்த பாகம். என்னன்னா, நீ ஆவியில ஜெபிக்கிறது வேற, இங்க ஆவியானவர் மட்டும் ஜெபிக்கிறது வேற. இந்த வசனம் தான் சொல்லுது, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் ஆவியிலே நம்ம ஜெபிக்கிறது, இங்கே ஆவியானவரே அங்க வேண்டுதல் செய்கிறார், ஜெபிக்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இது யாருக்கு பொருந்தனா, யார் ஆவியிலே ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ள வருகிறார்களோ அவர்கள் சோர்ந்து போகும் பொழுது, விடாய்த்து போகும் பொழுது, பலவீனம் அடையும் பொழுது அந்த இடத்துல ஆவியானவர் இறங்கி அவர்களுக்குள்ளே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு ஜெபத்துக்கு உதவி செய்கிறார். அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நம்மளுக்காக ஜெபிப்பார், மற்றவங்களுக்காக, மற்ற காரியங்களுக்காக அவர் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். யார் இந்த அனுபவத்துக்குள்ள போறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வசனம். ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் அடுத்து என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியல ஆண்டவரே அப்படி என்று நிற்கும் பொழுது, ஆண்டவரே என் மாம்சத்துல தோன்றுவது இல்லை, என் சிந்தையிலையோ இல்ல நான் குறிப்பெடுத்து வந்ததோ மத்தவங்க சொல்லியோ இல்ல ஆண்டவரே, அடுத்து நான் என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியல, நீங்க கொடுத்தீங்கன்னா, நீங்க ஜெபிச்சீங்கன்னா அது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம நிற்கும் பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக ஜெபிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது நாம் அல்ல, அவர் ஜெபிக்கிறார். இது நம்ம ஜெபிக்கிறது இல்லை. இந்த வசனத்துல சொல்லுது ஆவியானவர் அவர் ஜெபம் பண்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் சொல்றேன். யார் ஆவியில ஜெபிக்க முடியும்?
ஆவியானவரோடு இணைந்து ஆவிக்குள் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணுவது யார்? எப்படி ஜெபிக்க முடியும்? அது அந்த ஒரு சில வார்த்தைகளை சொல்றேன். இதெல்லாம் நீங்க அப்படியே பிடிச்சீங்கன்னா, இதன்படி நடக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இன்னையிலிருந்து உங்களை ஆவியில ஜெபிக்க வைக்கலாம். அல்லேலூயா. கலாத்தியர் 4:6 வாசிங்க சீக்கிரம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் நமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆமென். அடுத்து நம்ம ஆவியில ஜெபிக்கணும்னா தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இருதயத்தில் இயேசு இருக்கிறாரா? கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறதா? அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அனுப்புறாரு. நிறைய பேர் இருதயத்துல நிறைய வசனம் இருக்கு பாருங்க, இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வரன்றது. அந்த மாதிரி ஒரு சில பாவ காரியங்கள்லாம் இருக்கும் பொழுது இருதயத்துல அவங்க ஆவியிலே ஜெபிக்க கடினம், முடியாது. இருதயம் முழுவதும் ஆண்டவர் இயேசு ஆளுகை செய்திருந்தா, அந்த இருதயத்துல கிறிஸ்துவின் ஆவி இருந்தா நீங்க ஆவியில ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா. இந்த இருதயம் சுத்தமா இருக்கணும். சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை ஜெபத்திலே தரிசிப்பார்கள். சேர்த்துக்கலாம், அப்படி கூட பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். அல்லேலூயா. ஜெபத்திலே தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் உள்ளவர்கள், அந்த ஆவியை பெற்றவர்கள் ஜெபத்திலே தேவனை தரிசிப்பார்கள். ஜெபத்துல எத்தனை பேர் கர்த்தருடைய பிரசன்னத்தை, தரிசனத்தை, அவர் முகத்தை பார்த்து இருக்கிறாங்க? எத்தனை தரிசனங்கள் தானியங்களுக்கெல்லாம் எப்படிங்க வந்தது? தரிசனத்துல சொப்பனத்துல காண்பிக்கிறாரு, வெளிப்பாடு கொடுக்கிறாரு, மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். எல்லாம் ஜெபத்துல எப்படி? அவன் ஆவியில நிரம்பி ஆவிக்குள்ள ஜெபிக்கிறான். அவன் இருதயம் முழுவதுமாய் நிரம்பியது. இவன் விசேஷித்த ஆவி பெற்றவன் என்று மற்றவங்க சொல்றாங்க. காரணம் என்ன? அவன் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அதாவது ஜன்னல் பலகணியை திறந்து எருசலேமுக்கு நேராய் அவன் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த இடத்துல தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இருதயத்துல அவருடைய ஆவி இருந்தா, குமாரனுடைய ஆவி இருந்தா, கிறிஸ்துவின் ஆவி இருந்தா அவர்கள் ஆவியில ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனம் சொல்றேன், வாசிங்க. ரோமர் 8:15. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். யார் ஆவியில ஜெபிக்க முடியும்? ஆவியானவருடைய, தேவனுடைய என்ன இருதயத்துல நினைக்கிறாரோ அது ஜெபிக்கணும். அது ஜெபத்துல வெளியே வரணும். அது அற்புதம் நடக்கணும். அப்படின்னா யார் அதுக்கு பாத்திரவான்களா இருக்கிறாங்க? யாருக்கு அந்த சிலாக்கியம் இருக்கிறது என்றால் ஆவியில ஜெபிக்கும்படி, அவர் என்ன நினைக்கிறாரோ ஜெபிக்கும்படி. அடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை. அடுத்த காரியம் என்னன்னா, தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் உறவு, தகப்பன் மகன் என்ற உறவு. யார கர்த்தர் ஆவிக்குள்ள ஜெபிக்க வைக்கிறார், ஆவியில ஜெபிக்க வைக்கிறார்னா, யார் ஆவியில ஜெபிக்க முடியும் என்றால் தகப்பன் மகன் உறவு சரியா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் இங்க போடப்பட்டிருக்கிறது. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். பெற்றவர்கள் ஆவியில ஜெபிக்க முடியும். பைபிள்ல வாசிக்கிறோம் பாருங்க, தகப்பன்கிட்ட சொத்தை பிரிச்சு கொடுத்து எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லி தகப்பனை விட்டு தூரம் போயிடுறாங்க. அந்த மாதிரி தூரமா இருக்கிறவங்க, தகப்பனை விட்டு விலகி இருக்கிறவங்க ஆவியில ஜெபிக்க முடியாது. தகப்பனோடு இருக்கிறவங்க, தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, எப்பொழுதும்
அவரோடு தொடர்புள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. அப்பா அப்படின்னு கூப்பிடுற ஒரு ஐக்கியம். அந்த ஐக்கியத்தில் அப்பா பிதாவே நான் அவருடைய மகன் என்ற உரிமை பாராட்டக்கூடிய வாழ்க்கை உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றார். தூரம் போனாலும் அவன் திருப்பி அப்பாவை தேடி வந்துட்டான். அவன் தூரமா இருந்தாலும் இவனுக்கு அவர் தான் அப்பா, அப்பாவுக்கு அவர் தான் புள்ள. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா ஆவியில ஜெபிக்க முடியும். கடவுள் நினைக்கிறது அவரு என்ன இருதயத்துல வைத்திருக்கிறாரோ அந்த ஜெபங்கள் வராது. நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற ஜெபம் வரும். இந்த எழுதி கொண்டு வருகிற ஜெபம் வரும். நம்ம என்ன நினைக்கிறோமோ இருதயத்துல கொண்டு வருமோ அந்த ஜெபங்கள் தான் வரும். தேவனுடைய ஜெபம் வராது. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், எங்க என்ன செய்யணும் நம்மளை கொண்டு நினைக்கிறாரோ அப்போ அந்த ஜெபம் வராது. நம்ம ஜெபம் அதனாலதான் ஒரு சில நேரத்துல பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்பாவுக்கும் உனக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். நீ அவருடைய மகன், அவர் தகப்பன். அந்த உறவு எப்பொழுதுமே இருக்கணும். அல்லேலூயா. தகப்பன் மகன் என்ற உறவு ஐக்கியம் எப்பொழுதும் இருக்கணும். நம்ம கொஞ்சம் உலகத்துக்கு ஒத்து தூரம் போயிடுறோம். உலக சிற்றின்பங்கள்ல உலக பாவங்கள்ல கொஞ்சம் தூரம் போயிடுறோம். அப்பாவுக்கு பிடிக்காத காரியம் நம்ம கிட்ட இருந்தா என்ன அர்த்தம்? தூரமா இருக்கணும் அர்த்தம். நான் சொல்றது விளங்குதான்? அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியம் ஒரு மகனுக்குள்ள இருந்தா அப்பா வருத்தப்படுவாரா? வருத்தப்பட மாட்டாரா? அங்க ஐக்கியம் உடைக்கப்படுகிறது. வருத்தப்படுவார் கண்டிப்பா. இப்ப எனக்கு பிடிக்காத காரியம் என் பையன் செஞ்சாலும் நான் கண்டிப்பா வருத்தப்படுவேன். ஐயோ என் பையன் இப்படி போறானே, தவறா போறானே, தேவையில்லாத காரியத்துல சிக்கிறானே, உலக காரியத்துக்கு போயிடானே, கண்டிப்பா நான் வருத்தப்படுவேன். அதுதான் அங்கே தகப்பன் மகன் என்ற உறவு உடைக்கப்படுகிறது. அவங்க ஆவியில ஜெபிக்க முடியாது. ஆவியில ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ள உன்னை கொண்டு வர கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஆவியில ஜெபிப்பது என்னன்னா வரும் நாட்கள்ல பார்க்க போறீங்க. பாருங்க உங்களை கொண்டு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாருங்க. பயங்கரமான பலத்த காரியங்கள் நடக்க போகுது. அல்லேலூயா. கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கருத்தோடு ஜெபம் பண்ண காலங்கள், வருஷங்கள், நாட்கள் முடிவுக்கு கொண்டு வந்து ஆவியில ஜெபிக்கிற ஜெபத்துல கர்த்தர் அநேகரை எழுப்ப போகிறார். ஆங்காங்கே தேசத்துல அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. மரித்தவர்கள் எழும்புவார்கள், வியாதியஸ்தர் சொஸ்தம் அடைவார்கள், பிசாசுகள் துரத்தப்படும். மறுபடியும் ஒரு எழுப்புதல் வரப்போகிறது ஜெபத்துல. அநேகரை கர்த்தர் இதில் ஆயத்தப்படுத்துகிறார். தெரியாது இந்த பேரு புகழ் ஜபத்துல அற்புதம் நடந்தது, வீடியோ போடுறவன் அவன் இவன் எல்லாத்தையும் இப்ப ஒதுக்குகிற நாட்கள் வருகிறது. ஆவிக்குள்ள ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புகிறார். இவன் போவான் யாருன்னே தெரியாது. அந்த இடத்துல போற இடத்துல ஒருத்தன் வியாதியா இருப்பான். என்னம்மான்னு கேட்பான். வியாதி. நான் ஜெபிக்கிட்டா ஜெபம். அங்க ஜெபம் பண்ண கர்த்தர் அற்புதம் செஞ்சுவார். இவன் பாட்டுக்கு போயினே இருப்பான். அவங்க சொல்லுவாங்க யாரோ ஒருத்தர் வந்தாருங்க, ஜெபம் பண்ணாருங்க, இங்க சுகம் கிடைச்சிச்சு. அங்க மரித்த சடலம் இருக்கும், எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. நீ போய் நின்று உயிரோடு எழுப்பிட்டு போயிட்டே இருப்ப. அங்க யாருன்னு ஒண்ணு தெரியாது. கேட்பாங்க யாரோ வந்தாருங்க, அற்புதம் நடந்தது, உயிரோடு எழுப்பிட்டாருங்க, பிசாசு பிடிச்சிருந்தது, யாருன்னு தெரியல, ஒருத்தர் வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, அந்த பிசாசு ஓடிச்சு. இப்பேற்பட்ட நபர்களை இந்த கடைசி நாட்களிலே ஆவியில ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்குதான் இன்னைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துறார். அதுக்குதான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை வைப்பார். ஆவிக்குள்ள ஜெபிக்கிற ஆட்களை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். கருத்தோடு ஜெபித்தது போதும், இனி ஆவிக்குள்ள ஜெபிக்கும்படி, ஆவியானவருடைய துணையை கொண்டு ஜெபிக்கும்படி, ஆங்காங்கே கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி, இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் என்பதை பறைசாற்றும்படி, அவருடைய வருகைக்கு ஒரு சில கூட்டங்களை ஆயத்தப்படுத்தும்படி, அநேகர் நம்பும்படி, விசுவாசம் வளரும்படி, விசுவாசத்திலே அவர்கள் ஊன்றும்படி கூட இன்னைக்கு கடைசி நாளிலே ஆவியிலே ஜெபிக்கிற ஜனங்களை கர்த்தர் இன்னைக்கு எழுப்ப போகிறார். இன்னைக்கு இந்த சபையிலிருந்து எழுப்ப போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசனமாக இருக்கிறார். அதற்குதான் இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பாவுக்கு உனக்கும் உறவை சீர்படுத்துங்க. அடுத்ததாக ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அடுத்து தேவனுடைய ஆவியினால நம்ம நடத்தப்படணும். அவர்கள் தான் ஆவிக்குள்ள ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ள கத்த கொண்டு வருகிறார். ஆவியானவர் மாம்சத்துல நடந்ததெல்லாம் போதும், ஆவியில நடத்தப்படணும். ஆவியானவர் லேட் பண்ணணும். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், இருங்க சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நடத்துவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆவியானவர் லீட் பண்ணட்டும் நம்மள. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், கர்த்தர் சொல்றாரு இது மாதிரி செய்யுங்க. ஒரு சில நேரத்துல ஆவியானவர் நடத்த மாட்டார், நீ போவாத எண்ணுவேன், அங்க நிக்காத எண்ணுவேன், இதை செய்யாத எண்ணுவேன். காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நான் ஒவ்வொரு நாளும் தான் ஆண்டவரே என்ன மாம்சத்துல நான் நடந்துடக்கூடாது, மத்தவங்க என்ன நடத்தக்கூடாது, நீங்க நடத்தணும் என்ன. அல்லேலூயா. ஆவியானவர் நடத்தணும். ஒவ்வொரு நாளும் நீங்க தான் நடத்தணும். ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு யார் ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவங்கள ஆவிக்குள்ள ஜெபிக்கும்படி கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். இவங்களெல்லாம் கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக இன்னொரு வசனம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2-3. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். ஜெபம் போகிற இடத்துல கர்த்தர் இவனை கொண்டு போகிறார், ஆவிக்குள்ளாக்கி. ஏன்னா பவுல் ஒரு ஜெபிக்கிற மனுஷன், இரவும் பகலும் ஜெபிக்கிறவர். கவனிங்க, ஜெபம் அங்கதான் போகுது. நம்ம ஜெபம் போகிற இடத்துக்கு மேல 3ஆம் வானம் வரைக்கும் கொண்டு போகிறார். காரணம் என்ன? இந்த மனுஷன் ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற மனுஷன். அங்க கொண்டு போய் தரிசனங்களை காண்பிப்பார், அங்க நடக்கிற காரியங்களை காண்பிப்பார். அப்படிதான் எசேக்கியேலை கொண்டு போய் காண்பித்தார். பரலோக தரிசனத்தை காண்பித்து இதெல்லாம் இங்க நடக்குது, இந்த பூமியில நடக்க போது, இங்க நடக்கிறத அங்க தீர்மானிக்கிறாங்க, அதெல்லாம் எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறார். காரணம் அவங்களுக்கு அடுத்து நடக்க போகிறத கர்த்தர் சொல்லுவார். ஆவியில ஜெபிக்கிறவங்களுக்கு அடுத்து உலகத்துல என்ன நடக்க போகுது, பட்டணத்துல என்ன நடக்க போகுது, யாருக்கு என்ன நடக்க போகுது, எந்த காரியம் நடக்க போகிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. 3ஆம் வானம் வரைக்கும் மேல கொண்டு போகிறார். ஜெபம் போகிற இடத்துக்கு இந்த மனுஷனை கொண்டு போகிறாங்க. பாக்குறாங்க, பரதீசுக்குள்ள மனுஷர் பேசப்படாதது வாக்கு கட்டாததுமான வார்த்தைகளை நான் கேட்டேன் என்று பார்க்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து இதெல்லாம் கொண்டு போய் காண்பிப்பார். யோவானுக்கு அப்படிதானே, அவன் ஆவிக்குள்ளாக்கி பத்ம தீவுல அவன் ஒரு செபிக்கிற மனுஷன். பத்ம தீவுல ஆவிக்குள்ளாக்கி வரும் காரியங்களை எல்லாம் காண்பிக்கிறார். மேல கொண்டு போய் அவனை தூக்கிட்டு போறார் ஆவியானவர். அல்லேலூயா. ஆவிக்குள்ள ஜெபிக்கிறவர்களே அப்படியே தூக்கி கொண்டு போவார். அங்கங்கே நடக்கிறதை காண்பிப்பார். அல்லேலூயா. ஜெபத்துல நடக்கிறத எல்லாம் வெளிப்படுத்துவார். எல்லாத்தையும் தரிசனத்துல காண்பிப்பார். என்ன நடக்க போகிறது, என்ன நடக்கும் இனிமேல்ட்டு. அல்லேலூயா. எல்லாத்தையும் காண்பிப்பார். பத்ம தீவுல யோவானை அப்படியே ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போகிறார். ஏனென்றால் அவன் ஜெபிக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென். உன் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும், உங்களிலே உங்களுக்குள்ள தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியான ஆலயமாக. உன் சரீரம் ஒரு ஆலயம். அது தீட்டுப்பற்றக்கூடாது, அசுத்த காரியங்கள் உள்ள வரக்கூடாது. அல்லேலூயா.
இவர்களை தான் கர்த்தர் ஆவியிலே ஜெபிக்கும்படி அவங்களை எல்லாம் பிடிச்சு தூக்கி கொண்டு வரணும். உனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிறவருங்க அவரு. உனக்குள்ள இருக்கிறவர். உனக்குள்ள யார் வர முடியும்? உன் ஹஸ்பண்டுங்க உள்ள வந்துட முடியுமா? உன் மனைவி உள்ள வந்துட பக்கத்துல உட்கார முடியும். உட்காரலாம். பக்கத்துல உட்கார முடியுமா? உட்கார அவ்வளவுதான். அதுதான் பண்ண முடியும். பக்கத்துல தான் வர முடியும். இல்ல வேற என்ன பண்ண முடியும்? உனக்குள்ள வர முடியுமா? உன் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ எல்லாம் எந்த சொந்த பந்தம் பக்கத்துல உட்காரலாம். ஆனா உனக்குள்ள இருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். உள்ள வரக்கூடியவர் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நீ எங்க போனாலும் உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற அப்போ உனக்குள்ள இருக்கிறவரை நீ காத்துக்கொள்ள வேண்டும். மத்ததெல்லாம் பக்கத்துலதான் இருக்க முடியும், உள்ள வர முடியாது. ஆனா உள்ள வரக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். உன்னை ஆலயமாய் மாற்றக்கூடியவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சரீரம் ஆலயமா மாறிடணும், ஆலயமா மாத்திடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆலயம் வேற, ஆனா ஆவிக்குரிய ஆலயம் நீதான் ஆலயம் சொல்லுது. அல்லேலூயா. நீங்க தான் ஆலயம். இங்கதான் நம்ம கோட்டை விட்டுறோம் நிறைய. ஜாக்கிரதையா இருங்க. இது ஆலயம், அவர் தங்கி வாசம் பண்ணுகிற இடம். அல்லேலூயா. பாருங்க எவ்வளோ பெரிய ராஜா, அவனை ரொம்ப ஆசீர்வதிச்சார் கர்த்தர். அவன் நாட்களில் எல்லாம் சமாதானம் இருந்தது. சாலமோனை குறிச்சு சொல்ற கவனிங்க. பொண்ணு வெளியே ஒரு பொருட்டாவே எண்ணப்படல. அவ்வளவு சம்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாங்க. பெரிய ஒரு ஆலயத்தை கட்டினா, ரொம்ப பெரிய ஆலயம். பொண்ணு வெளியமா கொண்டு வந்து கட்டினான், எல்லாம் பண்ணான். உயர்ந்த ரக மரத்தெல்லாம் கொண்டு வந்து உள்ள வச்சான். எல்லாம் பொன்னாலேயே தகுட்ட மூடி அடிச்சு மூடினான். உள்ளலாம் எல்லாம் பண்ண ஆலயத்தை கட்டினான். ஆனா அவனுடைய சரீரமாகிய ஆலயத்தை கட்ட தவறிட்டான். எழுந்து போனான். அவனுடைய சரீரமாகிய ஆலயம் கட்டப்படல. எத்தனை பாவ காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில. அவன் சரீரத்துல இடம் கொடுத்து விட்டான். அவனுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்து விட்டான். ஆலயத்தை கட்டலாங்க, சர்ச்சுக்கு என்ன வேணாலும் உதவி செஞ்சிடலாம். சர்ச்சு கட்ட 10 லட்சம் 5 லட்சம் கொடுத்துடலாம், எல்லாம் பண்ணலாம். நல்லது, பரவாயில்ல. ஆனா உன் ஆலயம் கட்டப்பட்டு இருக்க வேணும். உன் ஆலயத்துல அவன் தங்கி இருக்கிறார். வெறும் ஆலயம் இல்ல, உள்ள யாரும் இல்லாத இடம் இல்ல, உள்ள ஒரு தேவன் இருக்கிற இடம் அது. உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். நீ என்ன காலியா இருக்கிற? உள்ள காலியா வெறுமையா இருக்கிற இடம் இல்ல. தேவன் உள்ளே தங்கி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். இவர் தான் கிரியை செய்வார். இவர் தான் உனக்குள்ள இருந்து ஆவியில ஜெபிக்க வைப்பார். இவர் ஜெபிக்க உனக்குள்ள ஏவும் பொழுது அந்த ஜெபம் தான் அற்புதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப வாசிங்க 1 கொரிந்தியர் 14:15 வாசிங்க. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். வெறும் நம்ம இத ஒண்ணுதான். ஆனா பவுல் 2 இருந்தது அவர்கிட்ட. அவர் ஆவியோடும் பண்ணுவார், ஆவியிலையும் பண்ணுவார், ஆவியான ஒரு துணை கொண்டு பண்ணுவார். அதே நேரத்துல கருத்தா எதுக்கு ஜெபிக்கணும், என்ன காரியம் தேவ சமூகத்துல என்னெல்லாம் ஜெபத்துல கொண்டு போனோம், அந்த கருத்தோடு ஜெபிக்கிற ஆவியம் இருக்குது. ஆவியில ஜெபிக்கக்கூடிய அனுபவம். அதனாலதான் அவர் மேல கொண்டு போனார் 3ஆம் வானத்தை. அதனாலதான் அவர் நடந்து போகும்போதெல்லாம் அற்புதம் நடந்தது. எத்தனை வியாதிகள் சுகமடைந்தது, எத்தனை பேரு உயிரோட எழுப்பினாரு, எத்தனை பிசாசுகள் துரத்தப்பட்டது. நடக்கும் பொழுது அற்புதம் நடந்தது. காரணம் என்ன? ஆவியில ஜெபிக்கிறவர். நான் ஆவியோடு ஜெபித்தேன், அதுவும் எனக்கு தெரியும். அதுக்கும் கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. கருத்தோடும் ஜெபிப்பேன். ஆனா இன்னைக்கு உலக மக்களுக்குள்ள, கிறிஸ்துவ ஜனங்களுக்குள்ள இருப்பது என்னன்னா, கருத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு. அழகா ஜெபிப்பாங்க, கருத்தா ஜெபிப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, பல மணி நேரம் ஜெபிப்பாங்க, நல்லது. ஆனா அடுத்தபடி ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற ஜெபம் வேணும். அதுதான் இங்க சொல்ற. அல்லேலூயா. கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கருத்தோடுனா மாம்சத்துல ஜெபிப்பது வேற, ஆவியில ஜெபிப்பது வேற. அல்லேலூயா. நம்மை சார்ந்தல்ல, அவரை சார்ந்து ஆவியானவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி ஜெபிப்பதுதான் ஆவியில ஜெபம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஜனமே, இது ஒரே ஒரு காரியம் என்னன்னா, முதல்ல அந்த அபிஷேகம் வேணும். ஆவியானவர் நமக்குள்ள தங்கி ஆளுகை செய்யணும். அப்பா பிதாவே என்ற உணர்வு வேணும். இப்படி நிறைய காரியம் சொன்ன அடுத்து நம்ம அர்ப்பணிக்கணும். அந்த அர்ப்பணிப்பு தான் வேணும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கும் பொழுதுதான் ஆவியில ஜெபிக்க முடியும். அவருக்கு அடங்காம இருந்தா என்ன ஆகும்? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அதுக்கு அடங்கல, அவருக்கு அடங்கலைன்னா அங்க ஆவியில ஜெபிக்க முடியாது. அவர் கரத்துல ஒப்பு கொடுத்து, நீங்க உங்களுடைய சித்தத்தின்படி என்ன ஜெபிக்க வைங்க, நீங்க உங்க இருதயத்துல என்ன இருக்கோ அது வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்குவோம். இங்க என்ன பண்றோம்? நம்ம போய் திணிக்கிறோம். நம்ம இந்த குறிப்புக்காக வச்சு ஜெபிக்கிறோம். இதுக்கு ஜெபிக்கிறோம், அதுக்கு ஜெபிக்கிறோம், அதை பண்றோம், இதை பண்றோம். நம்மளுடைய காரியத்துக்காக நம்ம பெற்றுக்கொள்ள, மத்தவங்களுக்கு கிடைக்க, இல்ல நடக்க, எல்லாத்துக்கும் இததான் நம்ம திணிக்கிறமே கண்டி, அவர்கிட்ட சொல்றமே கண்டி, அவருக்கு ஒரு இருதயம் இருக்க. அவருக்கு யாரையாவது ஒருத்தருக்கு அவனுக்காக அதிகமா பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணிருப்பாங்க, அவனுக்கு விடுதலையை கொடுக்கணும், உன்னை கொண்டுதான் கொடுக்கணும். அப்போ அவருடைய எண்ணம், அவருடைய ஜெபங்கள், அவர் சொல்ற வார்த்தை, அவர் செய்ய போகிற காரியங்கள் அப்படியே தடைப்பட்டோம். இன்னைக்கு அதுக்குதான் கடைசி நாட்கள் இந்த மாதிரி ஆட்களை கர்த்தர் இப்ப எழுப்ப போகிறார். இந்த மாதிரி ஆளு வேணும்ன்றாரு. அப்ப கருத்தா ஜெபிக்கிறாங்க, நல்லதுப்பா. 10 நாள் ஜெபிக்கிறாங்க, உபவாசம் போடுறாங்க, 3 நாள் ஜெபிக்கிறாங்க, நல்லதப்பா. இப்ப அடுத்து கடைசி நாட்களில இன்றைக்கு அற்புத அடையாளங்கள் வேணும், நான் நினைக்கிற ஜெபம் வரணும் ஐயா, அதுக்கு ஆளு வேணும்ப்பா. இன்னைக்கு என் இருதயத்துல இருக்கிறத வெளிப்படுத்தி செவிக்கிறவங்க வேணும், அதுக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க வேணும். ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்களோ அது என் இருதயத்துல இருந்து வரட்டும், என் வாயில இருந்து புறப்பட்டு வரட்டும். நீங்க எனக்குள்ள இருந்து என்ன கொடுக்குறீங்களோ அதை நான் ஜெபிப்பேன். இதான் ஆவியில ஜெபிப்பது. ஆவியானவர் அப்படியே சொல்லிக்கொண்ட ஒரு சில நேரத்துல நான் ஜெபிக்கும் பொழுது அப்படியே ஒரு ஜெபத்துல உட்காருவேன். திடீர்னு ஆவியானவர் என்னை நிரப்பி அப்படியே பேச, அந்நிய பாஷையில பேச, அந்நிய பாஷையிலேயே ஜெபிக்க வைப்பாரு. பரலோக பாஷையில அந்த பாஷையை கொடுத்து நீங்க வெறும் நம்ம நினைக்கிறோம் அந்நிய பாஷையில ஜெபி இல்ல, அந்நிய பாஷையில ஜெபிக்க வைப்பார். நான் உடனே புது வார்த்தையா வரும், என்னென்னவோ பேசினே இருப்பேன், என்னென்னவோ பேசுவேன். அப்பதான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெளிவு வரல. அப்போ நான் இன்னும் அதிகமா ஜெபித்த பொழுது, இதுவும் ஒரு ஜெபம் தான்ப்பா, இதுவும் ஒரு ஜெபம். திடீர்னு போயிட்டே இருப்பேன். திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்தை காமிச்சு அப்படியே ஜெபிக்க வைப்பார். இந்த இடத்துக்காக இல்ல, இந்த நபருக்காக ஜெபம். திடீர்னு நைட்ல தட்டி எழுப்புவார். நான் எல்லாருக்காக, சபைக்காக, அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும், எங்க குடும்பம், ஊழியம், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டு படுப்பேன். படுத்து கொஞ்ச நேரத்துக்குலாம் டக்குன்னு எழுந்து உட்காருவேன். எழுப்புவார். யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத ஆளை காட்டுவார். அப்படியே ஜெபம் பண்றவங்களுக்கு அங்க ஏதோ கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு. அதனால அங்க அந்த ஜெபம் இறங்கினாதான் அற்புதம் நடக்கும். அங்க ஜெபிக்கும் பொழுது அந்த வல்லமை இறங்கி கிரியை செய்யும். மௌனமா இருந்தா ஒண்ணும் நடக்காது. அதனால உடனே தட்டி என்ன எழுப்புவார். நான் எழுந்து அதுக்காக ஒரு சில நேரத்துக்கு இங்க இருக்கிற ஜனங்களை காட்டுவார். எப்ப இவனுக்கு ஜெபம் பண்ண அப்ப நினைச்சுப்பேன், ஏதோ சிக்கல்ல இருக்கிறாங்க பொழுது உடனே நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இப்படி காட்டுவார். இல்லையா எங்கேயாவது கொண்டு போவார். எங்கேயா கொண்டு போகிற இடத்துல அந்த இடத்துல உன்னை கொண்டுதான் அற்புதம் நடக்கணும். அது வரைக்கும் அங்க ஒண்ணும் நடக்காது. எத்தனையோ பேர் முட்டி மோதி இருப்பாங்க. கருத்தா ஜெபிக்கிறவங்க பல ஆயிரம் பேர் ஜெபம் பண்ணிருப்பாங்க, ஒண்ணும் நடக்காது. ஆவியில ஜெபிக்கிறவர்களை அங்க கொண்டு போவான். உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு போ. நீ அங்க போய் ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்க விடுதலை கொடுப்பான். இதுதான் இப்ப கடைசி நாட்கள்ல நடக்க போகிற காரியம். இதுக்குதாங்க ஆள் தேவை. ஆவியில ஜெபிக்கிறவர்கள் வேணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3 காரியம். ஆவியானவர் வேணும். ஆவியானவர் இல்லாம ஆவியில ஜெபிக்க முடியாது. 1. 2வது, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாய்
அவர் என்ன சொல்றாரோ கேட்டு அப்படியே உன்னிப்பா கவனிச்சு அதை ஜெபிக்கிற ஆவியில ஜெபிக்கிற ஜெபம் அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்ம முந்தி கொள்ளக்கூடாது. நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆயத்தமா இருக்கக்கூடாது. நம்ம விருப்பம் நிறைவேறணும்னு நம்ம நினைக்க கூடாது. அவர் என்ன நினைக்கிறாரோ ஜெபத்துல, அவர் என்ன கொண்டு வர்றாரோ அது நடக்கணும். அதுக்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. மூணாவது, அந்த ஜெபத்துல விசுவாசம் இருக்க வேண்டும். அதான் மகா பரிசுத்த விசுவாசத்துல நீங்கள் நிரம்பி ஆவியானவருக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணுங்க. யூதால வாசிச்சல அதுதான். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஸ்திரீ யார்கிட்டயும் எதுவும் சொல்ல. அவன் நினைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வேதம் எழுதப்பட்டது. அற்புதம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த அந்த பகுதி எழுதப்பட்டது. ஆனா இருதயத்துல ஆவியில தான் ஒருவேளை நினைச்சிருக்கலாம், அவருடைய வஸ்திரத்துல வல்லம் இருக்கு, நான் போய் தொட்ட ஒரு சுகம் கிடைக்கும். அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அல்லேலூயா. இந்த மாதிரிதான் நீ போயிட்டு இருப்ப. உனக்குள்ள ஒரு வல்லம் இருக்கும், ஆவியில ஜெபிக்கிற வல்லம் இருக்கும். நீ பாட்டுக்கு போயிட்டு இருப்ப. வருவாங்க அப்படியே உங்ககிட்ட, அந்த சிஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணுங்களா, உனக்கு யாருன்னு தெரியாது, என்னடா ஜெபம் பண்றாங்கல்ல, நீ ஜெபம் பண்ணும்போது அங்க கர்த்தர் கிரியை செய்யணும். நீ போயிட்டே இருப்ப, பிரதர் எனக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி நான் நிறைய இடத்துல நான் வண்டியில போயிட்டே இருப்பேன். திடீர்னு நிறுத்துவாங்க. நிறுத்தி ஐயா கொஞ்சம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்களேன்னு நானும் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் அந்த கர்த்தர் கிரியை செஞ்சிருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஜனமே, ஆவியில ஜெபிக்கிறவர்கள் வேணும். கருத்தோடு ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறாங்க நிறைய பேரு. அடுத்தபடி ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற ஜனங்களை கர்த்தர் எழுப்ப வாஞ்சிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த கிருபையை உங்கள் மீது வைப்பார். இப்ப ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆவியில ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போவார். இன்னும் 1000 முழத்தை கர்த்தர் அளந்து இன்றைக்கு கொடுப்பார். ஆமென். ஏற்கனவே நீங்க கருத்தா ஜெபிக்கிறவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க, அல்லேலூயா, தகப்பனுக்கு உங்களுக்கு நல்ல உறவு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த இரவு வேளையில எல்லாம் கண்களை மூடுங்க. இன்றைக்கு அந்த கிருபையை கொடுப்பார்.